எல்லாருக்கும் வணக்கம். நம் நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக இங்கே கூடியிருக்கும் அனைவரும் பேச வாய்ப்பு கிடைத்தது எண்ணி மகிழ்கிறேன். என் பேர் யாழினி. இன்னைக்கு நம்ம சுற்றுச்சூழலை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். நம்மள எவ்வளோ பேர் கவனிச்சோன்னு தெரியல. நம்ம ஊரில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வர மழைக்காலம்னாலே நிறைய நத்தைகள் இருக்கும். மரங்களில் சரி, கம்பி வேலிகளில் சரி, செடிகளாக இருந்தாலும் நத்தைகள் நிறைய இருக்கும். ஆனால் இந்த வருஷம் மழை வந்தப்போ என் தோட்டத்துலேயும் சரி, என் தோட்டத்துலேயும் சரி, நான் நத்தைகள் பார்க்கவே இல்லை. அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் இன்னொன்று கவனித்தேன். தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் மாதிரி நிறைய சின்ன சின்ன பூச்சி வகைகள், சிட்டுக்குருவி மாதிரி பறவை வகைகளும் நம்ம பார்க்குறது ரொம்ப அரிதாகிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இந்த நிலப்பரப்புக்குன்னு இருந்த காட்டு செடிகள், பூக்கள், மர வகைகள்லாம் நம்ம தேவைக்கோசரம் தெரிஞ்சோ தெரியாமலோ அழிச்சிருக்கலாம். அப்போ அதுகளுக்கு தேவையான சாப்பாடும் வாழ்வாதாரமும் இல்லாதனால அதுக்கு இங்கேருந்து நகர்ந்து போயிருக்கலாம், இல்லைன்னா அழிஞ்சும் போயிருக்கலாம். இன்னொரு முக்கியமான காரணம் பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் பூமிக்கு மொத்தமாக 1 டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பம் அதிகரிச்சிருக்கு. நம்ம ஊரில் இப்போ கடந்த 2 வருஷமாக வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுக்கும் மழை ரொம்பவே கம்மியாக இருக்கிறதும் இதோட விளைவாக கூட இருக்கலாம். இந்த பூமியோட வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம தினசரி பொருட்கள் வாங்கிட்டு வர அந்த நெகிழி பை தான். நம்ம போர்ட் நகர் குடியிருப்பில் ஒரு 1500 வீடு இருக்குமா. அந்த ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வாரத்துக்கு ஒரு பை வாங்கினாங்கன்னா மட்டும் நம்ம குடியிருப்பில் மாதத்துக்கு 6000 நெகிழி பைகள் குப்பையாக மாறுது. மட்டுமல்லாமல் நம்ம வெளியே போகும்போது பழச்சாறு, குளிர்பானங்கள் போன்றவற்றை அழுதும்போது குடிக்கும்போது நம்ம குப்பையில் தூக்கி போடுற அந்த நெகிழி குழாய்கள் ஆகட்டும், குடுவைகள் ஆகட்டும், எல்லாமே இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க மட்டும்தான் செய்யுது. இங்கே இருந்த குப்பை தொட்டியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு 70% 80% மக்காத நெகிழி குப்பை தான் இருந்தது. இந்த உலகத்துக்கு இந்த நிலை நீடிச்சா கடலில் 2050க்குள்ள வெறும் மீனோட எடையை விட நெகிழி குப்பையோட எடை தான் அதிகமாக இருக்கும்னு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. அப்போது நம்ம 2051 ரொம்ப தூரத்தில் இல்லை, இன்னும் 26 வருஷத்தில் வந்துடும் இல்லையா? அப்போ நம்ம இன்னும் ஒரு பை மட்டும்தானே வாங்குறேன், நான் மட்டும் மாறி என்ன ஆக போகுதுன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கிறது நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனால் நம்ம எல்லாராலையும் முடிஞ்ச சின்ன சின்ன முயற்சிகள் தான். வீட்டிலேருந்து கடைக்கு போகும்போது மறக்காமல் துணிப்பை எடுத்துகிட்டு போகிறது, வீட்டிலேருந்தே தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, முடிஞ்ச அளவுக்கு நெகிழி குழாய்களும் தண்ணீர் குடுவைகளும் வாங்காமல் இருக்கணும். அப்புறம் ஒரு முறை மட்டும் பயன்படுத்திட்டு குப்பையாக மாறுற அந்த நெகிழிகளை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த பட்டாம்பூச்சிகள், தேனீக்கள் போன்ற பூச்சி வகைகளை அதிகமாக இருக்கிற சரக்கொன்றை, காகிதப்பூ, செம்பருத்தி, வேம்பு போன்ற செடிகளையும் மரங்களையும் அவங்கவுங்க வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் பொருந்துகிற மாதிரி எல்லாரும் கட்டாயம் வளர்க்கணும். அடுத்த வருடம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நம் போர்ட் நகர் தேனீக்கள், பட்டுப்பூச்சி, சிட்டுக்குருவி, மரம், செடிகள் நிறைந்த ஒரு அழகான பகுதியாகவும் சுற்றி இருக்கும் பகுதிக்கும் மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. நம்மளோட பூமியை இன்னும் பசுமையாகவும் பச்சையாகவும் மாற்றுறதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு சின்ன சின்ன முயற்சி எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் பேச வாய்ப்பு கிடைத்தது எண்ணி மகிழ்கிறேன். நன்றி.